மக்களுக்கு வணக்கம். இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல ஜயான் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா A1 சமோசான்னு ஒரு ஷாப் இருக்கு. அதாவது குரு கிருப்பா அதோட பேரு. சோ அந்த ஷாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சமோசா தான் ஸ்பெஷல். சோ அப்படி என்ன சமோசா இங்க வந்து ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? நார்மலாவே நார்த் இந்தியன் அப்படின்னாலே சமோசா தான் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. டீ அண்ட் சமோசா இதுதான் இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 20,000 5 லட்சம் சமோசா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு 5 லட்சம் சமோசா செய்யறாங்க அப்படின்னா இங்க இருந்து தான் மும்பைல உள்ள அத்தனை தேட்டருக்குமே சமோசா சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாம கஷ்டப்படுறவங்க யாராவது வந்தா எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இங்கே சமோசா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இதுதான் அந்த சமோசா கவுண்டர். எப்போவுமே 24 ஹவர்ஸ் வந்துட்டு அது ரொம்ப பிஸியாகவே தான் இருக்கும். கொஞ்சம் கூட அதை காலியாக பார்க்கவே முடியாது. அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ பார்சல் சமோசா மட்டுமே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா குஜராத் தான். பட் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தமிழ் ஆளுங்க தான். மேக்ஸிமம் இது வந்து என்ன மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். உங்கள் பேர் முத்தையா. நீங்க வந்து இங்கேயே தங்கியிருக்கீங்க, உங்க ஃபேமிலியும் இங்கேயே தான் இருக்காங்க? ஓகே. சொந்த ஊரு திருநெல்வேலி. திருநெல்வேலி. முக்காவாசி இங்க வந்து திருநெல்வேலியில இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. எதனால அங்க இருந்து இங்க வந்து இங்க ஃபேமிலியோடவா? ஆமா. ஏன்னா எல்லா ஊர்ல இருந்து எல்லாரும் சென்னைக்கு தான் போவாங்க பொழைக்கிறதுக்காக. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நாங்கள் வந்து இங்கே வேலைக்கு வந்தோம். பொழைச்சி இங்கே பொழைப்புக்காக இங்க வந்தீங்க? குடும்பத்தோட இங்க வந்தீங்களா? ஓகே ஓகே. ஸோ வந்ததுல இருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஒரே கடையில தான் இருக்கீங்க? இந்த கடையை எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளவு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க? 1968. 1968ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா. சோ நீங்க இங்க வர்க் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுது? நான் 10 20 30 40 ஆச்சு. அவ்வளவு வருஷமா இங்கே நீங்க இருக்கீங்களா? இதோட ஓனர் பேர் என்ன? கிஷன் வாதுவா. 1968ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப இருக்கிற இதே டேஸ்ட் இப்ப வரைக்கும் வருதுங்களா? அதே டேஸ்ட் தான் இருக்கு. அதனால தான் வந்து மக்கள் அதிகமா விரும்பி இங்க வராங்க. ஓகே. சோ இங்க எவ்வளவு பேர் வேலை செய்றாங்க? 10 20 25 பேர். எப்போதுல இருந்து ரெடி பண்ணுவீங்க சமோசா? காலை 8 மணி நைட்ல 10 9 6 மணி வரைக்கும். எவ்வளவு வெரைட்டி சமோசாஸ் வச்சிருக்கீங்க? இப்ப எனக்கு காமிச்சது நிறைய காட்டுனீங்க. 15 வெரைட்டி. 15 வெரைட்டி. சமோசா தவிர வேற என்ன ஸ்பெஷல்? சமோசா தவிர கச்சோரி இருக்கு, மிட்டாய் இருக்கு, மிட்டாய் ஐட்டம் இருக்கு, ஸ்வீட் ஐட்டம். ஓகே. ஆனா அதிகமா போறது சமோசா மட்டும். சமோசா. இது பாஸ்தா சமோசா. இது வந்து பஞ்சாபி சமோசா. பன்னீர் சமோசா. இது சீஸ்கான். இது சைனீஸ் சமோசா. சைனீஸ். இது பன்னீர் டிக்கா. இது பன்னீர் சில்லி. இது சீஸ் சில்லி. பன்னீர் ஜெயின் சமோசானா அந்த வாழைக்காய் மாவா சமோசா. இது மில்க் கேக்ல இந்த மில்க் கேக்ல பண்ணது. இந்த மாதிரி எவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் சமோசா உங்ககிட்ட இருக்கு? 15 இதெல்லாம் இருக்கு சமோசா. இங்க இருந்து எல்லா தேட்டருக்குமே சப்ளை ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிறைய போகும். கணக்கு கிடையாது. அதெல்லாம் கணக்கு. எவ்வளவு பேர் இங்க வர்க் பண்றாங்க? இங்க ஒரு 20-25 பேர் வர்க் பண்றாங்க. ஓகே. எப்படி நைட்ல இருந்தே ப்ரிப்பேர்? இல்ல காலையில தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சரி. ஓகே. எவ்வளவு கஸ்டமர்ஸ் ஒரு நாளைக்கு இங்க வந்து போறாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இது சீசனை பொறுத்து. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோலே சமோசா. இது சென்னா சமோசா இல்லை, சோலே சமோசா. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சோலே சமோசா. இது நம்ம ஊர்ல கட்லெட்டுன்னு சொல்லுவோம். சோலே பெட்டிஸ் இது பேரு. ஹார்ட் ஷேப்ல வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஸ்வீட்ல வந்துட்டு குலோப் ஜாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நாங்க நார்மலா ஷூட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து கேட்டோம். ஆனா பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. சுகர்னா ட்ரை ஃப்ரூட். ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் ஆயிடு. ஸ்வீட். ஆமா. அதாவது சுகர் இல்லாம போடுவோம். ஸ்வீட் ஆனா. ஆமா. பேர்த்தம்பழம் பண்ணி பார்க்கலாமா? பாரு சாப்பிடு.
கொஞ்சம் கூட வந்து ஸ்வீட் டேஸ்ட்டே தெரியல, பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. அதாவது சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸு. ஸோ சுகர் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஸ்வீட்டே இல்லை, சுகர் டேஸ்ட்டே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனியாக அந்த ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காகவே அந்த ட்ரேவை கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 பேர் அதுக்காக வந்து இருக்காங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு தான் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்களாம் எல்லா விஷயமும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. ஸோ நம்மளால சாப்பிட முடியல, எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. உண்மையிலே நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பசி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பசி வந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். அதனால தான் 1968 ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 5 லட்சம் சமோசா செய்யறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. மும்பை ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவ்வளோ தேட்டர்ஸ்க்குமே இங்கேருந்து தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் இங்கே பண்ணிட்டு இருக்க விஷயங்களை வந்து நம்ம பேசணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு இதெல்லாம் இங்கே இருந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சமோசா வந்து 6 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஆஃப் குக்கிங் இது. நம்ம வாங்கி அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இதை வந்து ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு 6 மந்த் வரைக்கும் இந்த டேஸ்ட் குறையாம இருக்குமா. ஸோ இவங்க வந்து அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்க்குமே இவங்க இங்கேருந்து வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு இடம். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எங்கேயுமே பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி சென்னையில் கேள்விப்பட்டதும் கிடையாது. பட் மும்பைக்கு வந்த உடனே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவும் மற்ற எல்லாத்த விட இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக மும்பை வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து A1 சமோசான்னு யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. குரு கிருப்பா அதோட ஃபுல் நேம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சமோசா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.